வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 9ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் எது? முதல் 10 இயல்கள் 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களால் வகுபடக்கூடிய சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல சிறிய எண் அப்படின்னா என்னன்னா மீச்சிறு பொது மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு? முதல் 10 இயல் எண்களை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, முதல் 10 இயல்கள் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம், மீச்சிறு பொது மடங்கு. பகாக்காரனே பிரிக்க போறோம். இந்த மாதிரி ஒரே தான் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்ப என்னது? 2 கொண்டு வகுக்கலாமா? பாருங்க, 2 1 அப்படியே வந்துடும். 2ல எத்தனை? ஒரே ஒரு 2. 3 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 4ல 2 2 4. 5 2 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 6ல 3 2 6. 7 வகுக்க முடியாது. 8 இருக்கு இல்லையா? 2 கொண்டு வகுத்தா 4 2 8. 9 2 கொண்டு வகுக்க முடியாது. 10 2 கொண்டு வகுத்தா 2 10. இப்ப என்ன செய்யலாம்? திரும்பியும் 2 கொண்டு வகுக்கலாமா? பாருங்க, 1 அப்படியே வந்துடும். 1 அப்படியே வந்துடும். 3 வகுக்க முடியாது. 2 ஓ 2 2. 5 அப்படியே வந்துடும். 3 அப்படியே வந்துடும். 7 அப்படியே வந்துடும். 4 2 கொண்டு வகுத்தா 2 2 4. 9 அப்படியே தான் வரும். 5 அப்படியே தான், ஏன்னா வகுக்க முடியாது. இப்ப திரும்ப என்ன செய்யலாம்? 2 எப்படி பண்ணலாமா? ஏன்னா அங்க ஒரு 2 இருக்கு பாருங்க, 2. அப்ப என்ன வரும்? 1 அப்படியே தான் வரும். 1 அப்படியே தான் வரும். 3 அப்படியே தான் வரும். 1 5 3 7 2 இருக்கா? ஓ 2 2. 9 வகுக்க முடியாது. 5 வகுக்க முடியாது. இப்ப என்ன செய்யலாம்? 3 எப்படி கொண்டு பண்ணலாமா? பாருங்க, 3 எப்படி பாருங்க. 1 அப்படியே வரும். 1 அப்படியே வரும். 1 3 3. 1 அப்படியே வரும். 5 அப்படியே தான் வரும். 1 3 3. 7 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 1 அப்படியே தான். 9 இருக்கா? 3 9. 5 அப்படியே வந்துடும். இங்க ஒரு 3 இருக்கு. திரும்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 3 எப்படி பண்ணிக்கலாமா? 1 அப்படியே தான் வரும். 1 அப்படியே தான் வரும். 1 அப்படியே தான். 1 அப்படியே 5 அப்படியே தான் வரும். 1 அப்படியே தான் வரும். 7 அப்படியே தான் வரும். 1 அப்படியே 3. 1 3 3. 5 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, இப்போ எந்த வாய்ப்பாடு? 5 வாய்ப்பாடு பண்ணலாமா? 5 பாருங்க. 1 1 1 1. 5 இருக்கா? ஓர் 5 5. 1 7 1 1. என்ன வரும்? ஓர் 5 5. முடிஞ்சுதா? இப்ப பாருங்க, 7ஆம் வாய்ப்பாடு இதோட நமக்கு முடிஞ்சிடும். பாருங்க, இப்போ ஓர் 1 7 கொண்டு வகுக்க முடியாது, அது அப்படியே தான் வரும். 1 1 1 1. 7ல ஓர் 1 1 1 1 1. 10 1 இருக்கான்னு பாத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? இதுக்கு மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு எல்லாத்தையும் பெருக்கணும். எல்லாத்தையும் அப்படியே எழுதுவோமா? பாருங்க, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு ஆன்சர் 2520 வரும். என்ன வரும்? 2520. என்ன பெருக்கி பார்க்கலாம். பாருங்க, 7 5 35. 35ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா என்ன வரும்? 105. 105ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா என்ன வரும்? பாருங்க, 105 பெருக்கல் 3. 3 5 15. இங்க 0 இருக்கு, அப்படியே போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு 3 315. 315 2 கொண்டு பெருக்கணும்னா 630 வரும். சரியா? 630 2 கொண்டு பெருக்குனா 1260 வரும். 1260 2 கொண்டு பெருங்க 0. 6 2 12. 12க்கு 2 மிச்சம் 1. 2 4 4 1 5. ஓ 2 2. 2520. இதான் என்னது? நமக்கு தேவையான சிறிய எண். therefore தேவையான சிறிய எண் எண் என்ன? 2520. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.